பினாங்கு மாநிலத்தில் இன்று நடைமுறைக்கு வரவிருந்த குடிநீர் புதிய கட்டண சீரமைப்பு மேலும் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி குடிநீர் புதிய கட்டண சீரமைப்பு நடைமுறைக்கு வரவிருப்பதாக பினாங்கு முதலமைச்சர் சோக்கோன்யோ தெரிவித்துள்ளார். சுமார் ஓராண்டு காலத்திற்கு குடிநீர் கட்டண சீரமைப்பு ஒத்திவைக்கப்படுவது மூலம் பினாங்கு மாநிலத்தில் 7,15,957 பேர் பயன்பெறுவர் என்று முதலமைச்சர் விளக்கினார். புதிய கட்டண விகிதம் பினாங்கு குடிநீர் விநியோக வாரியத்திற்கு 2026ஆம் ஆண்டில் 6 மாத காலத்திற்கு 20 மில்லியன் வருவாயை ஈட்டித்தரும். இந்த வருவாய் பினாங்கு மாநிலத்தின் ஒட்டுமொத்த குடிநீர் விநியோக சேவையின் தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் என்று சோக்கோன்யோ குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.